நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் 45வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். கை ஜோதிடம் பலன் காண்பது நிறைவான வாழ்க்கை. இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் ரொம்ப அற்புதமாக கைரேகையை பார்த்தோன்னே நம்ம உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தெரியறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துடுவோம். 45வது பகுதி, கை ஜோதிடம் பலன் காண்பது நிறைவான வாழ்க்கை. இப்போது நம்ம 2 கையை போட்டிருக்கோம். ஒரு நபரினுடைய இடது கை, வலது கை ரெண்டையுமே போட்டிருக்கோம். இப்போ இந்த கையை பார்த்துட்டோம். நம்ம முதல்ல பார்க்கறது கை எப்படி இருக்கு, அதாவது உயர்வான வாழ்க்கை வாழ்வாரா, நடுத்தரமா வாழ்வாரா, கஷ்ட சூழ்நிலையில் வாழ்வாரா, 3 விதமா கையை பிரிச்சுக்குவோம். சரிங்களா? கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். கையினுடைய நிறம், கையினுடைய சாஃப்ட்னஸ், தன்மை, நிறம், தன்மை, அதை பார்த்த உடனே உயர்ந்த வாழ்க்கை வாழ்வாரா, நடுத்தரமா வாழ்ந்து உயர்வாரா, இல்லை கீழ்நிலையிலிருந்து உயர அடைய முடியுமா, இல்லை கீழ்நிலையிலே வாழ்வாரா, நடுத்தரமா வாழ்வாரா, உயர்ந்த நிலையிலே வாழ்வாரா, உயர்ந்து தாழ்வாரா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஆணா பெண்ணா, வயது என்ன. எதுக்கு சார் நம்ம வயது கேட்குறோம்? சார் ஒரு நபர் ஒரு 40 வயசுல வராரு சார். 40 வயதிற்கு முன் என்ன நடந்தது, 40 வயதிற்கு பின் என்ன நடக்க போகிறது, அதே 40 வயசு ஆகும்போது இப்போ ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, இந்த ஆயுள் ரேகையில் 40ங்கிறது இது இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் 100, இது 50. சரிங்களா? அப்போ இது 40, இந்த வயசு 40, ஆயுள் ரேகையில் 40. அதே மாதிரி புத்தி ரேகையில் 40, விதி ரேகையில் 40. விதி ரேகையில் இந்த புத்தி ரேகைக்கும் இருதய ரேகைக்கும் நடுப்புற வரும் 40, கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல வரும் 40. அதே மாதிரி ஒவ்வொரு ரேகையிலையும் வயசை முதல்ல எந்த வயசு நடந்துகிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்ன நடக்குது, ஆயுள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, விதியில பொருளாதாரத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா, புத்தி ரேகையில மனோநிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இறுதி ரேகை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதே மாதிரி சூரிய ரேகை எந்த வயதில் அந்த கையில் ஆரம்பிக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வயசுல என்ன நடக்குது, 40 வயசுல வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு நபர், அந்த 40 வயதில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதனால அவர் கைரேகை ஜோசியம் பார்க்குறாரு, கை ஜோதிடம் இப்போ எதனால பார்க்குறாரு. ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருப்போங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, எப்போ கஷ்டம் தீரும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வேலை தேடி இருப்பாங்க. ஒரு சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் வயதை கேட்டு கையினுடைய நிலையை, நிறத்தை பொறுத்து உயர்ந்து வாழ்க்கையில் இருப்பாரா, சமமாக இருப்பாரா, கீழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரா என்பதை கண்டுபிடித்து விட்டு ஆனா பெண்ணா, இப்போது என்ன வயது நடக்கிறது, இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். எனக்காண்டி வந்திருக்காங்கிறதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். 2வது, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு மனோநிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிடணும் ஒன்று. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 40 வயசு வந்திருக்காருன்னா விதி ரேகையில் புத்தி ரேகைக்கும் இறுதி ரேகைக்கும் இடையில ஒரு 40 வயசு, ஒரு கொஞ்சம் கீழே வரும் 40, நடுப்புற வச்சுங்களேன் 40, இது 50, இது 30, இது 50, அப்போ இது 40 நடுப்புற வரும். அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இருதய ரேகைகளை கண்டுபிடிக்கணும், புத்தி ரேகைகளை கண்டுபிடிக்கணும், ஆயுள் ரேகைகளை கண்டுபிடிக்கணும், சூரிய ரேகை மெயினாக எப்போ உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும். விதி ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயசுல தான் வேலை கிடைக்கும், வருமானம் வரும் சார். சுயமாக வருமானம் வரணும்னா நீங்கள் சம்பாதிச்ச வருமானம், அதாவது வருமானம் வர்றது சுக்கரமேட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோலில் பணம் வரும். இப்போ சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகை இருக்குது சார், அப்போ சப்போர்ட்டிங் ரோல் மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் கொடுக்குற பணம் சுக்கரமேடு. குரு மீது பூர்வீக புண்ணியத்தால் கொடுக்கக்கூடியது. இதையெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணோம். ஒரு வயசை பார்க்கும்போது வயசு எந்தெந்த ரேகையில் எந்தெந்த வயசு எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிடணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு கண்டுபிடிச்சிட்டோமா.
அதுக்கப்புறமா அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்தோம்னா இந்த கையை பொறுத்தவரை 2 கையிலுமே பணம் முக்கோணம் இருக்கு. புத்தி ரேகை, விதி ரேகை, புதன் ரேகை, இது 3 சேர்த்து ரைட் ஹேண்ட்ல சூப்பரான ஒரு முக்கோணம் இருக்கு. அதே முக்கோணம் இங்கேயும் இருக்கு. விதி ரேகை, புத்தி ரேகை, புதன் ரேகை, இது சேர்ந்து இங்க ஒரு பண முக்கோணம் இருக்கு. இந்த மாதிரி பண முக்கோணம் சிறப்பா இருந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் செய்த கை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி முக்கோணம் அமைவது ரொம்ப ரொம்ப சிரமம், எல்லாருக்கும் அமையாது. இப்போ இந்த கை நடுத்தரமா இருந்து மேல்நிலைக்கு உயரக்கூடிய கை. நடுத்தரமா பிறக்கும் போது நடுத்தரமா இருக்காரு, டாப் பொசிஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையை பார்த்த உடனே எல்லா மேடுமே உயர்வா இருக்கு சார். இந்த கையில எல்லா மேடுமே உயர்வா இருக்கு. கையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அந்த கையில முடிகள்லாம் நிறைய இருக்கும், நிறைய முடிகள். அதே மாதிரி உணர்வு அதிகமா இருக்கும். சுக்கர மேடு அதிகமா, அளவுக்கு அதிகமா இருந்தாலும் உணர்வு அதிகம், உணர்ச்சி அதிகமா இருக்கும். 2 கையிலுமே சுக்கரன் அதிகமா இருக்கு. மேடுகள் எல்லாமே உயர்வா இருக்குதுன்னா, ஒரு மேடு உயர்வா இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், தலைமைக்கு போகணும்னு நினைப்பாங்க. சனி மேடு உயர்வா இருந்தா வேலை செய்யணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா புகழடையணும்னு நினைப்பாங்க. புதன் மேடு உயர்வா இருந்ததுன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில நல்ல டாப் பொசிஷன்ல வரணும்னு நினைப்பாங்க. செவ்வாய் மேடு உயரமா இருந்தா கோபம் அதிகமாக இருக்கும், சேவையில நிறைய எண்ணம் இருக்கும். சந்திர மேடு உயரமா இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு போகணும், ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். சந்திரன் என்பவர் ஆன்மீகத்துக்கும் கிரகம். கடல் கடந்து போறது, இந்த மாதிரியான பிரயாணம் செஞ்சு வாழ்க்கையில கொண்டு போறது, இதெல்லாம் சந்திரன் காண்பார். அதே மாதிரி சுக்கரன் சொல்லவே வேணும். A to Z எல்லா ஆசையுமே சுக்கரன் குறிப்பார். இப்படி நம்ம கையை எல்லாத்தையும் மேடுகளை பார்க்கணும், மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவருடைய கையை பொறுத்தவரை மேடுகள் பிரமாதமா இருக்கு, எல்லா மேடும் உயர்வா இருக்கு. சுக்கர மேடு அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆசை, பாசம், காதல், அன்பு, இரக்கம், கருணை எல்லாமே அதிகமா இருக்கும், எல்லாமே அதிகமா இருக்கும். சுக்கரன் என்பவர் சின்ன வயசுல ஒரு 40 வயசு வரும்போது நடுத்தரமா வந்துடும். சின்ன வயசுல, அதாவது வாலிப வயசுல 16, 20ல இருந்து ஒரு 30, 40 வயசு வரைக்குமே கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். நிறைய பெண்களுடைய தொடர்பு, ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பு, பெண்களாக இருந்தால் ஆண்கள் தொடர்புன்னு நான் சொல்றது சேர்க்கை, அதாவது கூட்டமா இருக்கிறது, பாசமா பேசுறது, அன்பா பேசுறது, இன்க்ளூடிங் செக்ஸுவல் லைஃப். அது மட்டுமே இருக்கிறது, காண்பிக்கிறது கிடையாது. பாசம், அன்பு, காதல், தயை, கருணை எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடியது. ஆக மொத்தம் இவருடைய சுக்கிர வீடு அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா, ஒன்று இவரை சுத்தி பெண்கள் இருப்பாங்க, இல்லைன்னா பெண்களை சுத்தி இவர் இருப்பார். பெண்களை இவர் கவர் பண்ணுவார், இல்லைன்னா இவரை நோக்கி பெண்கள் படையெடுத்து வருவார்கள். அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் அதிகமா இருந்ததுன்னா. குருமேட்ல சதுரம் இருக்கு சார். குருமேட்ல சதுரம் இருந்தா என்ன சார் செய்வாங்க? குருமேட்ல சதுரம் இருந்தா பாதுகாப்பு சார். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல பாதுகாப்பு இருக்கும். பணம் பாதுகாக்கப்படும். பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து விடுவார். அதே மாதிரி நம்ம சூரிய மேட்ல பாருங்க, சதுரம் மாதிரி இருக்கு, முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது ஆராய்ச்சி செய்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு. எப்ப சார் வருவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல இருந்து ஆரம்பிச்சு சார். 2 கையிலையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கையில 50 வயசுல ஆரம்பிக்குது, இந்த கையில 30 வயசுல ஆரம்பிக்குது சூரிய ரேகை. அப்படிங்கும்போது 30 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு, 50 வயசுக்கு மேல நல்ல உயர்வான நிலைக்கு வரதுக்கு படிப்படியா உயர்ந்துட்டு இருக்காரு. அதுதான் வயசை கேட்கணும். இந்த வயசு கீழே என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம மன்மத மேட்டை பார்க்கணும், தாராத்தை காண்பிக்கக்கூடிய ரேகை பார்க்கணும். ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 வயசு போல லவ் பண்ணியிருப்பாங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும், கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தி கூட ஃபெயிலியர் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 30 வயசுல திருமணம் செஞ்சிருக்கணும். குழந்தைங்க 2 இருக்கு. குழந்தைங்களை நம்ம சந்திரன் வீட்டு சைடில் இருக்கிறது குழந்தைங்க, இங்க இருக்கு 2 குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கு. கூட பிறந்தவங்க 2-3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மனைவி, குழந்தை, கூட பிறந்தவங்க, இப்படி கண்டுபிடிக்கணும். அவருடைய ஆயுள், உடல் அமைப்பு எப்படி இருக்குது, சுக்கர வேடி எப்படி இருக்கு, அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். புத்தி ரேகையில கீழே கொஞ்சம் கற்பனையில தான் இருக்காரு, ஆனா பணம் முக்கோணம் உடைபடாமல் இருக்கு. அப்ப உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, நல்லா சேமிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விதி ரேகை சந்திரமேட்டு பக்கம் ஆரம்பிக்குது. சந்திரமேட்டுல இருந்தே விதி ரேகை லெப்ட் ஹேண்ட்ல ஒரு கிளை சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை நல்லபடியா போகுது. 50 வயசுக்கு மேல வேற ஒரு வேலை, வேற ஒரு தொழில். 50 வயசு வரைக்கும் இது 50 வயசுக்கு மேல வேற ஒரு வேலையில இருந்துகிட்டு இருக்காங்க சார். டிப்டி மேனேஜரா இருக்காரு. அதுக்கு மேல உள்ள பதவி உயர்வு, மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், இந்த மாதிரி பதவி உயர்வு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அந்த எந்த பதவியில் இருக்காங்களோ அந்த பதவியோட மேல்நிலை பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இல்லைன்னா ஒரு வேலையில இருந்து அந்த வேலையில பெரிய இன்னும் அதை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, அதை விட இன்னொரு பெரிய வேலை, படிப்படியாக உயர்வு. 50 வயசுல ஒரு உயர்வு, 30 வயசு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் 50 வயசு வரைக்கும் ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, 50 வயசுக்கு மேலே வேற ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அதுதான் வயசை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வயசுக்கு கீழே என்னென்ன பண்ணீங்க. இப்போ ஒரு 25 வயசுல ஒருத்தர் வந்த உடனே நம்ம பார்க்கறது எதை பார்க்கணும்? திருமண ரேகையை பார்க்கணும். அப்போ திருமண ரேகை ஒன்று சின்னதாக இருக்காச்சா, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சா, ஆஹா ஷாக் ஆயிடுவார் அப்படியே. அதுக்கப்புறம் 30 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுது சார், 2 குழந்தைங்க இருக்கு. இந்த இதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது என்னன்னா, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சார். சுக்கரமேடு உங்களுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்குது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு அதிகமாக பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத நம்ம வான் பண்ணணும். அதே மாதிரி இந்த புதன் ரேகை இருக்குல்ல, புதன் ரேகை இருந்தாலே உடம்புல ஏதோ ஒரு வியாதி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உடம்புல பலம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் உடம்புல வியாதி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பணம் முக்கோணம் இருக்கு இல்லையா, பணத்தை நீங்கள் சேமிச்சு நல்லா வாழ்க்கையில் முன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட், சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பித்தாவே மனைவி மூலமாகவும் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க, பல வேலை செய்வீங்க. 40 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு வேலையை ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வீங்க, இருந்தாலும் அதுவும் சுற்றி வேலை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு வேலை செய்வீங்க, இங்கே ஒரு நாளைக்கு வேலை, அங்கே ஒரு நாளைக்கு வேலை, அங்கே ஒரு நாளைக்கு வேலை, அங்கே ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகும். 1. 2வது, மனைவி மூலமாக வருமானம் வரும். திருமணம் ஆன பிறகு மனைவி மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது, ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிக்கும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். சந்திரமேட்டு விதி ரேகை. ஆன்மீக உயர்வு உண்டு, நல்லா புரிஞ்சுங்க. அப்போதான் இதுதான் சொல்லியிருக்கேன், நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய கை அமைப்பு இது. உயர்ந்த நடுத்தரமாக இருந்து உயர்ந்து டாப் பொசிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எப்போ சார் உயர முடியும்? 50 வயசுக்கு மேலே சூரிய ரேகை நல்லா இருக்குது, 50 வயசுக்கு மேலே டாப்பில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பணம் முக்கோணம் இருக்குது, சதுரம் இருக்குது, கையில் நிறைய சதுர முக்கோணம் இருக்குது, ஆயுள் ரேகையில் முக்கோணம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பூர்வீகத்திலையும் சொத்து பத்து இருக்கும், நிலபலம் இருக்கும், நீங்களும் சம்பாதிச்சு நிறைய நிலபலம் வாங்குவீங்க. இப்போ இதெல்லாம் நடுப்புற ஒரு கருப்பு புள்ளி இருக்குது சார். கருப்பு புள்ளியை இருந்தால் என்ன சார் இருக்கும்? அந்த கருப்பு புள்ளி மறைய வரைக்கும் கஷ்டம். அது எந்த மேட்டில் இருக்கும்? செவ்வாய் மேட்டில் இருந்தாலும் சண்டை சச்சரவில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் சார், வேற ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி கையை பாருங்கள் சார். கையை பார்த்த உடனே இது வந்து உயர்ந்த நிலையை அடையக்கூடிய கையா, நடுத்தரமாக இருக்கிற கையா, இல்லை கரடும் முரடாக இருக்கா, கையினுடைய நிறம் என்ன, ரோஸ் கலரில் இருக்கா, இல்லை ஒரு சில பேர் கை கண்ணு கொரியர்னு இருக்கும், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன் கூறுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ரோஸ் கலராக இருக்குது, நடுத்தரமாக இருக்குது. ஒரு சில பேர் ராஜயோகமாக இருக்கும், கையை பார்த்தோன்னா அப்படியே சாஃப்டாக மென்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். எவ்வளோ தூரம் சுத்தமாக அழகாக இருக்கோ அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் மேல்நிலையில் இருக்காங்க. மேல்நிலையில் இருந்து நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மேல்நிலையில் இருந்தும் கஷ்ட சூழ்நிலையை காண்பிக்கும். ஒரு சில இடத்துல நிறைய கிராசிங் இருக்கும். இது வந்து பிரச்சனை இல்லாத கை. அது இல்லாமல் இங்கே ஒரு பெருக்கல் குறியை மறந்துடும். இந்த இடத்துல பெருக்கல் குறி இருக்குதுன்னா, இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில பெருக்கல் குறி எங்கே இருக்குது? புதன் மேட்டுக்கு இடையில இருக்குது. அப்போது இந்த பெருக்கல் குறி புதன் மேட்டுக்கு கீழே இருக்குது. பெருக்கல் குறி தான் என்ன சார்? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மூளை நல்லா பிரைனாக வேலை செய்யும், நல்லா சிறப்பாக வேலை செய்யும். நல்லா எப்படி பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம், அதை செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் பாவம் பழி வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இதில் ஒரு சில எப்படியாவது புதன் என்ன செய்வார் தெரியுமா? பணத்தை வாரி கொடுக்கணும் சார், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார், இந்த வேலையை பண்ணுவார். அதனால அறிவு பிரெயின் சூப்பராக வேலை செய்யும். முடிஞ்ச அளவு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. எதிர்காலத்தில் உங்களுக்கு கர்மா வராமல் இருக்கும். உங்கள் கையை பாருங்கள் சார், ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய வயசு என்ன, ஆனா பெண்ணா பார்த்துட்டு ஆயுள் எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, விதி எப்படி இருக்குது, இருதய ரேகை எப்படி இருக்குது, சூரிய ரேகை எப்போ இருக்குது. வேலை கிடைக்கும்னா விதி ரேகையை பாருங்கள், எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு, அப்போ தான் சுய வருமானம். சூரிய ரேகை பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் புகழடைய போகிறீங்கன்னு பார்க்கலாம். திருமண ரேகையை பார்க்கும்போது எந்த வயசில் உங்களுக்கு திருமணம், அது வந்து முன்ன பின்ன நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில பேருக்கு முன்னாடி நடக்கும், ஒரு சில பேருக்கு லேட்டாக நடக்கும். அது யாருக்கு சார் முன்னாடி நடக்கும்னா, சுக்கரமேடு அளவுக்கு அதிகமாக உயர சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ஆசை. அதே மாதிரி சந்திரமேட்டிலேருந்து விதி ரேகை போச்சுன்னா கலப்பு திருமணம், காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதையும் 100% சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டல். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கரெக்டாக நீங்கள் போறீங்கன்னா அதை அந்த பயன்படுத்திங்கன்னா அதில் சீக்கிரம் போயிடலாம். இல்லை தவறு வரப்போதுன்னா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த தவறு வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம கைரேகையை பொறுத்தவரைக்கும் முக்கால்வாசி 175% எச்சரிக்கை காணொலி தான். இந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த கையில் என்ன சார் எச்சரிக்கை, இந்த கையை பார்த்தோன்னா என்ன எச்சரிக்கை நீங்கள் கொடுப்பீங்க? சுக்கரன் அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மேடு எல்லாமே உயர்வாக இருக்குது, ஆசை எல்லா ஆசையும் அளவுக்கு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவு குறைச்சிக்கணும். 1. 2வது, இந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா, அப்போ வந்து வியாதி கொஞ்சம் வரும், அந்த வியாதியை பார்த்து சரி பண்ணிக்கணும்.
மூணாவது, சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வளைஞ்சிருக்கு இல்லையா, கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அதாவது மனசு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசை அதிகமாக இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட்டா போதும், மிச்சப்படி வாழ்க்கையில் நலநிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு கையை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முன்னாடி நிறைய காணொலி போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 45வது பகுதி போட்டிருக்கோம், 45வது காணொலி. இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம், அதுக்குள்ள 2000 காணொலி பக்கம் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கையை பார்த்த உடனே சரி நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்க போகிறோம். முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வருது, சந்திரன் வந்து விதி ரேகை போகுதுன்னா நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அந்த விஷயமா உங்களுக்கு சினிமா துறையில் ஈடுபடலாம். ஏதாவது புதுசாக டிராயிங், ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஈடுபடலாம். உங்களுடைய கையை பார்த்து நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையில் எப்போ முன்னுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.